கடைசி வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்னா தான் உங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப கிளியராக புரியும். ஓகேவா? அண்ட் இதில் ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனோடனே இது போல் ஆப்ஷன்லாம் இருக்குமா, இதில் உங்களுக்கு ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இது போல் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 ரூபா போடுறேன். ஓகேவா? அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே நம்ம வச்சு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு 2% சார்ஜ், டெபிட் கார்டு 2% சார்ஜ், அதே போல் டெபிட் கார்டுக்கு பிலோ 2000 இருந்தாலும் சரி, அபோவ் 2000 இருந்தாலும் சரி உங்களுக்கு 2% சார்ஜ் பிடிப்பாங்க. நெட் பேங்க்கு 15 ரூபா, பிபிஐ வாலெட் அதாவது நம்ம வேறு ஏதாவது பேமெண்ட் கேட்வே வாலெட் மூலமாக பே பண்ணால் 2%, எது பண்ணாலும் நீங்கள் 2% பிடிப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அண்டு டேரெக்டாக யூபிஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0%. நமக்கு யூபிஐ ஆப்ஷன் தான் ரொம்ப பெட்டரும் கூட. ஓகேவா? அதனால் மேலே அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு இதில் உள்ளார என்ட்ரான பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் மணி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு சொல்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு உள்ளே போய்ட்டு ஆட் மணி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அமௌண்ட் எவ்வளோன்னு போடுங்க. மினிமம் 100 ரூபான்னு சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக. அண்ட் அது கீழே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஓகேவா? 100 ரூபாய்க்கு மேலே எவ்வளோன்னு ஆட் பண்ணுங்கள். அண்டு அமௌண்ட்டை போட்டுட்டு யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி யூபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. அமௌண்ட் போட்டுட்டு யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பேஜ் போகுமா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு அண்ட் பேடிஎம் வாலெட் மூலமாக பே பண்ணுறீங்களா, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, நெட் பேங்கிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணாலுமே, இந்த இடத்துல நீங்கள் இந்த மற்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த வெளியே சொல்லியிருந்தாங்கல்ல அந்த சார்ஜஸ் அப்ளை ஆகும். அதனால் தயவு செஞ்சு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த யூபிஐ ஆப்ஷன் வந்துக்கோங்க. யூபிஐ ஆப்ஷனில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? யூபிஐ என்டர் பண்ணிட்டு யூபிஐ ஐடி என்டர் பண்ணணும். அதாவது உங்கள் கூகுள் பே அண்ட் பேடிஎம், ஃபோன்பே, பீம் யூபிஐ, அமேசான் பே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுடைய அமேசானில் எப்படி இருக்கும், அமேசான் ஆப்பில் உங்களுடைய மொபைல் நம்பர் @APL, அதுவே நீங்கள் உங்கள் ஃபோன்பே ஆப்னா உங்களுடைய மொபைல் நம்பர் @YBL, அண்டு அதுவே உங்களுடைய இது கூகுள் பேனா OKSBI அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் பேடிஎம்னா உங்கள் மொபைல் நம்பர் @Paytm இருக்கும். அது போல் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பேடிஎம் மூலமாக டெமோ காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி நம்மளுடைய யூபிஐ நம்பரை கண்டுபிடிக்கிறது, நம்ம யூபிஐ ஐடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுடைய யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுங்க. ஓகேவா? அண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க, நான் போடுறேன். அண்ட் இதே போல் பேடிஎம் மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் தான் இருக்கும். சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? அண்ட் இப்போ போட்டிங்களா, போட்டுட்டு அண்ட் நம்ம சொன்ன மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். மேலே எந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. டேரெக்டாக யூபிஐ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போது யூபிஐ பின் போட்டோடனே பேன் கொடுங்க. சம்டைம் நீங்கள் பே கொடுக்கும்போது உங்களுக்கு யூபிஐ ஐடி இன்வாலிட் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் யூபிஐ ஐடியை தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் அதை கரெக்டாக போடுங்க. அண்ட் சின்ன நம்பர் வித்தியாசம் இல்லை அந்த அட்டுக்கு பின்னாடி இந்த வர அந்த இது விரிவாக்கம் எது இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அண்ட் நீங்கள் அதை கரெக்டாக போட்டுட்டு பேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து டேரெக்டாக உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகும். அண்டு இந்த பேஜிலே வெயிட் பண்ணிருக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் பேடிஎம் இப்போது பேடிஎம் அட்ரஸ் போட்டிருந்தீங்கன்னா பேடிஎம் ஆப்புக்குள்ளே பாருங்கள், இல்லைனா நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரோல் பண்ணுறேன். எனக்கு ஒரு நார்மல் மெசேஜும் வந்துருச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க ஆப்ஷனும் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அண்ட் இதே போல் தான் உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பேமெண்ட்டில் வந்துட்டு நின்றுட்டு டைம் ஓடுது ஆனால் நான் எப்படி கிளியர் பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்போ நான் பேடிஎம் யூபிஐ ஐடி போட்டேன்னா அப்போ பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இப்போ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷனில் எனக்கு ரிக்வஸ்ட் வந்திருக்கு. இதுவே இப்போ நீங்கள் ஃபோன்பே எல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சம்டைம் வராது. அப்போ டேரெக்டாக நீங்கள் ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோன்பே ஆப்பில் வந்து டேரெக்டாக பே பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ பேடிஎம்மோட யூபிஐ ஐடி போட்டிருக்கீங்களா, யூபிஐ ஐடி போட்டு நான் ரிக்வஸ்ட் கொடுத்தேன், எனக்கு மேலே ரிக்வஸ்ட் வந்துருச்சு. நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இப்போது எவ்வளோ அமௌண்ட் நான் எவ்வளோ போட்டனோ அவ்வளோ அமௌண்ட் இங்கே பே பண்ண சொல்கிறாங்க. பே கொடுக்குறேன். பே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அமௌண்ட் பே பண்ண சொன்ன உடனே அண்டு இப்போது உங்களுடைய பேங்க் டீட்டெயில் என்ன, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அதெல்லாம் காட்டுவாங்க. அண்ட் அதுக்கடுத்து உங்களுடைய யூபிஐ பின்னு போட சொல்லுவாங்க. ஓகேவா? அண்டு யூபிஐ ஐடியை போட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் பே ஆகும். ஓகேவா? சம்டைம் உங்களுக்கு இது ஸ்க்ரீன் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இதெல்லாம் வந்து பேடிஎம்மில் சில விஷயங்கள் காட்ட முடியாது அப்படிங்கிறனால அது பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருக்கும். நார்மலாக உங்களுக்கு தெரியும் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு ஈஸியாகவே. அண்ட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அது போல் யூபிஐ பின்னு கேட்பாங்க. யூபிஐ பின்னு கேட்ட உடனே அது போல் வெரிஃபை ஆகும். அண்ட் வெயிட் பண்ணுங்கள், அது லோட் ஆகும். ஓகேவா? அண்ட் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பேமெண்ட் நடக்கும்போது பேக் வராதிங்க. ஓகேவா? பேக் வந்தீங்கன்னா அது சம்டைம் உங்களுக்கு ஆட் ஆகாமல் போகும். ஓகேவா? மணி டெபிட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் ஆனால் நீங்கள் இது அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் பேக் கொடுக்காதீங்க. ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இது ஆட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி பெய்டுன்னு காட்டிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப் விட்டு வெளியே வந்து அதாவது மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளுடைய ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே மணி ஆர்டர் வந்துருச்சு. ஓகேவா? அந்த ஆப்புக்குள்ளே அது பெய்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பேக் கொடுக்காதீங்க. ஓகேவா? அண்டு உங்களுக்கு இது போல் வந்துடும். அண்ட் மணி ஆட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ என்னோடய வாலெட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன்.
அண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, பேக் கொடுத்தாச்சு. இப்போ நான் வாலெட்டில் செக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக 500 ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ரீசார்ஜ் கமிஷன்லாம் எப்படி ஆட் ஆகும்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ண ஆட் ஆகும். நான் அடுத்த வீடியோவில் எப்படி உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி, மொபைல் ப்ரீபெய்ட் பண்ணுறது எப்படி, போஸ்ட்பெய்ட் பண்ணுறது எப்படி, அண்ட் பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட், எலக்ட்ரிசிட்டி பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நான் சொல்லித்தரேன். ஓகேவா, இப்போ உங்களுக்கு இந்த இதில் ஆப்பில் எப்படி மணி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா.